வைஷு. பாலு, என்ன பெரியம்மா? வைஷு அக்கா எங்க? அவங்க இப்பதான் மொட்டை மாடிக்கு போனாங்க. நான் நேத்து நைட்டு ரத்னாவை ரொம்ப திட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ அம் மேட். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா என்ன பண்றது, இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு. அண்ட் இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். இன்னைக்கு காலேஜ்ல மேட்ச் இருக்கு. ஆனா ரத்னா வீட்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இட் ஜஸ்ட் நாட் டன். பெரியம்மா நீங்களா? இதெல்லாம் என்ன வைஷு? நீ காலேஜ்ல இதெல்லாம் பண்ணிருக்க. ஏதாவது எடகுடமா இருந்தா எங்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. பெரியம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ மீன் ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாருக்கும் அவங்கள பத்தின உண்மை தெரியணும் தான் நாங்க இந்த போராட்டத்தையே செஞ்சோம். இன்னைக்கு சுவாமி விவேகானந்தா காலேஜ்ல ஒரு முக்கியமான நாள். அதனால நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஜெயிக்க போகுது எஸ்பிசி தான் ஜெயிக்க போகுது. ஜெயிக்க போகுது எஸ்பிசி தான் ஜெயிக்க போகுது. எஸ்பிசி தான் ஜெயிக்க போகுது. பால ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க. அதிகபட்சம் 2 செகண்ட் தான் வச்சுக்கணும். ஓகே, ஸ்டாப் அண்ட் பாஸ், ஸ்டாப் அண்ட் பாஸ். சார் பாத்தீங்களா, இன்னைக்கு மேட்சோட நியூஸ் வந்திருக்கு. சார் இது நம்ம காலேஜோட மிகப்பெரிய மேட்சா இருக்க போகுதா சார்? அப்படின்னா இன்னைக்கு ஜோனல் செலக்டர்ஸ் வருவாங்கல்ல சார்? வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. எவ்வளவு பெரிய மேட்ச் இது. ரத்னாவும் நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு நான் காலேஜுக்கு கண்டிப்பா போவேன். இன்னைக்கு சுவாமி விவேகானந்தா காலேஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான நாள். நான் ரொம்ப சந்தோஷமா போய் சேர் பண்ண போறேன். யார் வராங்களோ இல்லையோ. வாவ், ஐ அம் சோ எக்ஸைட்டட் அபௌட் தி மேட்ச். நாளைக்கு மேட்ச்ல ரத்னா விளையாடலனா இந்த மேட்ச்ல தோத்துருவோம். கூடவே மாமியாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறதையும் நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிடலாம். சரியா சங்கீதா? சரிக்கா, அதோட நம்ம மகேஷோட அளவு கூட கொடுக்கணும். சரி, என்னோட அளவு? நானும் ஸ்மார்ட்டா ரெடியாகி மாப்பிள்ள கூடவே இருக்கணும்ல. சும்மாவா, நான் மாமனாராக போறேன். சரி சரி, ஒத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானே ஆர்டர் பண்றேன். போதுமா? சரி சங்கீதா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி. ரத்னா, நீ காலேஜுக்கு போலியா? இல்லம்மா, இன்னைக்கு நான் சித்தி கூட கல்யாண ஏற்பாடு பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நீ எப்ப
எப்ப இவ்ளோ பெரிய மனுஷியான? போ, போய் சீக்கிரம் கிளம்பி காலேஜுக்கு போ. கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. போ. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்கக்கா. அவளுக்கு தான் காலேஜுக்கு போக பிடிக்கலல்ல. இன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு போலன்னா ஒன்னும் ஆக போறது இல்ல. நீ உட்காரு ரத்னா. இந்தா பேப்பர் பேனாவும் பிடி, லிஸ்ட் போடு. இந்தா. அது மட்டும் இல்ல, நாத்தனார் ஆக போறல, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா தப்பு இல்ல. காலேஜுக்கு போய் என்ன பண்ண போற? நான் போய் பாக்குறேன். அக்கா உட்காருங்கக்கா. ஹலோ. வணக்கம் வணக்கம். நான் தான் சாவித்ரி பேசுறேன் சம்பந்தி. ஓ, வணக்கம் வணக்கம். உங்க குரல் இப்ப எனக்கு தெரியாம இருக்குமா? சொல்லுங்க பாப்போம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். என் மருமக எப்படி இருக்கா? அவளும் நல்லா இருக்கா. உங்க மருமக இங்கதான் உட்கார்ந்திருக்கா. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கறத அவ கேட்டுட்டு இருக்கா. அதுவும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கா. அது பெஸ்ட் தானே. எனக்கு வேற என்ன வேணும்? நல்லா சிரிச்சிட்டு இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அது சரி, இங்க பாருங்க. நான் இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 7 மணிக்கு வரேன். உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துடலாம்னு நினைச்சேன். இம்பார்ட்டன்ட் விஷயம் வேற சொல்லணும். பெஸ்டா இருக்கும்ல? கண்டிப்பா வந்துருங்க. நீங்க வீட்டுக்கு வர்றதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்கு? சரி, அப்பனா சாயங்காலம் சந்திக்கலாம். வச்சிடுறேன். சரிங்க, வணக்கம். அக்கா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ரத்னாவோட மாமியார் வராங்களாம். நம்ம எல்லாரும் ரெடி ஆயி டிப் டாப்பா இருக்கணும். அதோட அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. சரி ரத்னா, நீ இதெல்லாத்தையும் இங்க வச்சுட்டு நீ ஒரு ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. உன் மாமியார் வரும்போது நீ பார்க்க அழகா இருக்கணும்ல. நீ டயர்டா தெரிஞ்சா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. நீ போமா, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. ரத்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்க மாமியார் வரத்துக்குள்ள நீ காலேஜுக்கு போயிட்டு வந்துடலாமே. என்ன, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நான் ஒன்னும் சோகமாலாம் இல்ல. அது எனக்கு இன்னைக்கு காலேஜ் போக மூடு இல்ல. ரத்னா அக்கா, அவளுக்கு காலேஜுக்கு போக பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். ஏன் அவளை கட்டாயப்படுத்திட்டே இருக்கீங்க? வைஷ்ணவி, ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐ சி. நான் ரொம்ப பண்றேனா? எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது. வலிய விடு மகேஷ். சரி, நீ காலேஜுக்கு போறீன்னா ரத்னா எங்க இருப்பா? அவ ரூம்ல தான் இருப்பா. அவளோட மனச, அவளோட கனவுகள் எல்லாம் கொண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஜஸ்ட் லைக் யூ. இது இந்த வீட்டு பழக்கம்னு நினைக்கிறேன். அவங்க உங்க இஷ்டப்படி வாழ்றதுக்கு நீங்க பயப்படுறீங்களா என்ன? எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன் இந்த மாதிரி பேசுற வைஷ்ணவி? நாம இது வரைக்கும் ட்ரை பண்ணாத மாதிரியே சொல்ற. நம்ம ட்ரை பண்ணாத மாதிரியா? நீ தான் ட்ரை பண்ணல மகேஷ். ஏன்னா உனக்கு கட்ஸ் இல்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு தைரியமே இல்ல. உன் தங்கச்சி உன்ன மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு ஹாக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவும் விளையாடுறா. இருந்தாலும் பெரியப்பாக்காகவும் குடும்ப கௌரவத்துக்காகவும் ஒரு நிமிஷம் அவ தலை குனிஞ்சிட்டா. பாய்ந்தாங்கோலி. நீ சொல்ல நினைக்கிறதெல்லாம் சொல்லிரு. அதே நீ என் இடத்துல இருந்திருந்தா என் நிலைமை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலியில ஒன்னா இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம இஷ்டத்துக்கு எதையும் பண்ண முடியாது. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி மாதிரி இருக்காது. ஆனா இதெல்லாம் உனக்கு எதுவும் புரியாது வைஷ்ணவி. நீதான் கூட்டு குடும்பத்துல இருந்தது இல்லையே. என் ஃபேமிலியை பத்தி உனக்கு என்ன தெரியும் மகேஷ்? உன்னால இதுவரைக்கும் என்னையோ என் ஃபீலிங்ஸே உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. எப்ப பார்த்தாலும் ஃபேமிலின்னு சொல்லிட்டே இருக்க. எனிவே, எனக்கு லேட் ஆகுது. நான் காலேஜ் போறேன். பாய். இப்படி விட்டுட்டு போறது ரொம்ப ஈஸி வைஷ்ணவி.
ஆனா ஒன்னா இருந்து நம்ம நினைக்கிற விஷயத்த புரிய வச்சு ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை வைஷ்ணவி. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். 3 நாள் ஜானுவை நம்ம வீட்டுக்கு வர வச்சு புரிய வைக்க முயற்சி பண்ணாமே இருக்கேன் சொல்ல. அதனால என்ன பிரயோஜனம் மகேஷ்? நத்திங், ஜீரோ. நீ என்ன சொல்ற? விட்டுற சொல்றியா? இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கலாமா? கொஞ்சம் நீ பொறுமையா இரு வைஷு. உனக்கு எப்பதான் பொறுமை வரும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ சொல்ற மாதிரி எனக்கு அவ்வளவு பேஷன்ஸ் இல்ல மகேஷ், கொஞ்சம் கூட இல்ல. உனக்காகவும் இல்ல, ரத்னாக்காகவும் இல்ல. அப்படின்னா நீ என் பேச்ச கேட்க போறது இல்ல? ப்ளீஸ் மகேஷ், ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. உன் இயலாமைய மறைக்க உன்கிட்ட எந்த சாக்கும் கிடையாது. So keep trying. டிஃபன் ரெடி பண்ணியாச்சுங்க. ம். ரத்னாக்கு இப்படி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு எனக்கு தோணுதுங்க. நம்ம இல்ல, நீ மட்டும்தான். நீதான் ரத்னாவுக்கு எதுவும் சரியா பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எத்தனை தடவை என்கிட்ட பேச போற? நான் அவளுடைய எதிரின்னு நினைச்சியா? இல்லங்க, அப்படிலாம் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் என் பொண்ணோட எதிர்காலத்துக்காகவும் அவளோட சந்தோஷத்துக்காகவும் தான் இப்படி பேசினேன். வேற எதுக்காகவும் இல்ல. சரி, நீ அம்மாங்கிற கடமைய செஞ்சிட்டு இருந்த, செஞ்சுட்ட. இப்ப தயவு செஞ்சு ஒரு அப்பாவா என் கடமைய செய்ய விட. இந்தாங்க மாமா டீ. சங்கீதா, சாயங்காலத்துக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டல? ரத்னாவோட மாமியார் வரப்போறாங்கல்ல, எல்லாம் பார்த்து செய்யணும். சரி. சரி, ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டல? ஆமாக்கா, எல்லாத்தையும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரத்னா நில்லுமா. ஈவினிங் உன் மாமியார் வராங்களா, என்ன ட்ரெஸ் போட போற? சரியா இல்ல சல்வார் கமீஸா? அம்மா, நான் போய் பாக்குறேன். ஹாய் ரத்னா. ஹாய். நீ இன்னும் வீட்லயா இருக்க? காலேஜுக்கு வரமாட்டியா? அது யார் வந்திருக்கா? ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். எல்லாரும் இங்க வாங்க. சரி,
நீங்களே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாரும் மேட்ச்க்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வரலான்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோவில்ல வைஷுவ பார்த்தோம். இன்னும் நீ வீட்ல தான் இருக்கேன்னு அவ தான் சொன்னா. ஆமாமா, ஸ்டார் பிளேயர் ஆச்சு. ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. ரெடியா வருவ போல இருக்கு. சரி, அதை விடு. இந்தா பிரசாதம். மேட்ச்க்கு முன்னாடி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியும்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. ஓகே? ஆனா என்னால இன்னைக்கு மேட்ச் விளையாட முடியாது. ஏன்? நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்னாச்சு? சொல்லு ரத்னா. அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பார்க்க நல்லா தானே இருக்க. இது எவ்வளவு பெரிய மேட்ச்னு உனக்கு தெரியாதா? நேஷனல் லெவல். நம்ம டீமுக்கு நீ கண்டிப்பா வேணும். நீ தான் நம்ம டீமோட ஸ்டார் பிளேயர். நீ இல்லைன்னா எங்களால விளையாடவே முடியாது ரத்னா. சரி, ரொம்ப பண்ணாத. சுவாமி விவேகானந்த காலேஜ் ஜெயிக்க வைக்கணுமா வேண்டாமா? மேடம், மேட்ச் இன்னைக்குதான். இந்த சாக்கெல்லாம் வேண்டாம். நீ வந்துதான் ஆகணும். ஓகே, இப்பதான் புரியுது. நீ பயங்கரமா சீட் பண்ணிருக்க போல. ஸ்போர்ட்ஸ் கோட்டால அட்மிஷனை வாங்கிட்டு அப்படியே விட்டுறது. நம்ம டீமை நல்லா ஏமாத்திட்ட. ரத்னானா சுயநலவாதி நம்பர் 1. நம்ம ராஜீவ் சார் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன டைம் வேஸ்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாரோ தெரியல. இப்படி ஏமாத்துவன்னு நினைக்கல. அட விடு, இவளெல்லாம் சமைக்கிறதுக்கு தான் லாயக்கு. ஒரு வேலை முடியணும்னா என்ன செய்யலாம்னு உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். இங்க என்ன ஒரே சத்தம்? உங்க எல்லாருக்கும் காலேஜுக்கு இன்னும் லேட் ஆகலையா என்ன? ஓகே, சரி, பை bye, ரத்னா. ரத்னா. ரத்னா, உள்ள போ. சரி. சாந்தி, சொல்லுங்க. ரத்னாவை சாயந்தரம் நல்லா ரெடி பண்ணி வச்சிரு. இந்த தடவை எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது. மறந்துடாத.